ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்யலாமா? ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, இடியப்பத்துக்கு நம்ம எப்படி மாவு வரவோமோ அதே மாதிரி இடியப்ப மாவை வரவே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சின்ன சின்ன அந்த இடியப்ப மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா திருவி ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து அரைச்சி அந்த ஃபஸ்ட்டு பாலை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் நல்லாவே அரைச்சி தண்ணியாக இருக்கிற பாலையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம அந்த பாலை எடுத்துக்க வச்சுக்கலாம். அதில் ஒரு 5 ஏலக்காவும் போட்டு அடுப்பில் நல்லாவே கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கு நல்லாவே கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லாவே கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும், அது நல்லா கொதித்து கொஞ்சம் ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வந்துருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் அதுக்கு தேவையான அளவு சுகர், இது எல்லாமே சேர்த்து ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கிண்டாதீங்க. கிண்டினீங்கன்னா அந்த உருண்டையெல்லாம் லைட்டாக உடையிற ஸ்டேஜில் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்து நல்லாவே கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நம்ம கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோ நேரம் மட்டும் நம்ம போட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பால் கொழுக்கட்டை தயாராகிரும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிலா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவா பால் கொழுக்கட்டைனா. இப்போவும் பக்கத்தில் இருந்து அம்மா தாத்தான்னு கேட்டுட்ருக்கா. ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. அவளுக்கு தான் இப்போ எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சு அவளுக்கு ஆற வச்சிட்டோன்னா அவளுக்கு கொடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியே பால் கொழுக்கட்டை செய்யுங்க. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, பாய். நீங்களும் பண்ணி பாருங்கள்.